பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவனுக்கும் என் வணக்கம். இந்த படத்தை டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த இந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்தில் பாராஜா சொல்லியிருப்பார், யாராவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க. ஏன்னா அது ரெண்டாவது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான். அந்த எப்படி எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது வரும்போது ஜஸ்ட் நான் போயிட்டோம், நடந்து வரும்போது காவி வந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதாத்தனுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய அதில் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து திறப்பன், அவர் வந்து சாதாரண திறப்பன். ஸோ ஏன்னா அவர் சமயத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் அவரை சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எதிர்ப்பு கட்ட மாட்டாங்க, ஏன்னா அவர் டான்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் விதாசாருக்கு ஏற்கனவே படம் படைப்போம். மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்ல படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் விதாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு PL தேனப்பன் அவர்களை டவுனப்பன் என்று பெயர் சூட்டிய அனல்கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. தற்போது சாரே வந்துட்டாங்க. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மற்றும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நண்பன் கமல்கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சிமுருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராய் சார் மிச்சம் அந்த படத்தோட தயாரிப்பார். நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி வித்தியார்த்திக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா வித்தியார்த்தி போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தியார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு விருப்பமாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்னேகா சிஸ்டம் மாதிரி இருக்குது. குதிரைவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்று பேசல. உண்மைதான், கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையா, உத்தமவல்லி பஞ்சாயத்து, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க. சினிமா சகஜம் தானே. என்னோட கருத்து நான் சொல்கிறேன். நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனராக வெற்றி பெற வருகிறேன். அதேமாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ண வேண்டும் வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குதிரைவால் படத்தில் வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லாந்தர் படத்தில் ஹீரோயினா நடித்திருக்கக்கூடிய ஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன அதே சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு. இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களை தான் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். I'll be always thankful and grateful to you sir. அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும்.
நெக்ஸ்ட் சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சாருக்கு தயக்கம் வந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு. கியூட்டி பை அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்ல டைம் போயிடும். டைரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது. நிஜமாக தான் சார், நிஜமாக தான். கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கன்சியூமர் நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல்பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 துறைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ, எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவரோட விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களா அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் டிஓபி சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட் ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தரோட க்ளோஸ்அப் வரணும், அதுக்கு அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்தில் வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு
இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜி வந்து வேற ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறேன், என்னைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா, இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இந்த ஹீரோட டேட்டு அப்படின்னா வேற ஒரு ஹீரோ இருந்தது, அதனால இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு ஒரு வேறு இடத்துல போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான். சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னால் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளைக்கு ஷூட் போக போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதனால சார் நீங்கள் அப்படியே இருக்கிறதா, அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னா ஐயோ போலீஸுங்கிற, நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி இதை வரலாம் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் இப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து உங்களை சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். இப்போ ஒரு படத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்லுவாருன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். அந்த பத்ரி தான் ரொம்ப, நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆள் வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு வரை இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்குறவர்களும் நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் போகிறாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகள் பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமையில வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடைச்சிடும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்களில் அடுத்த சினிமாக்களில் நான் நடிக்கலாம் பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க, ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை. இந்த சினிமா அவரோட எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களோட
என் உரையை முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்றாங்க. நிறைய சொன்னால் அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார் ஆக்சுவலாக அவர் சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி பண்ண அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேர்த்தையும் மாற்றம் இல்லை, ராமுட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு, மித்தபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எம் சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல, ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் சில 2-3 முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த 1 வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் 0 அக்கௌண்ட்டில் இருந்த என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார், நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒரு கேட்டு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ண எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் படம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் ராம் சாரும் ரவி சாரெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குனருக்கான சின்ன தடுமாற்றங்கள், தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க. என்னோட வெற்றிக்காக மட்டும் இல்லை, என்னை நம்பி களம் இறங்கி இருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர், அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும், எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புன்னையை அவர் முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அது தவறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில். எங்கள் அப்பா KN முகமது ஷரீஃப், இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி, அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி பார்க்கறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இதுதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாமியார், நான் சினிமா உலகத்துக்கு வரணும் போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டது எங்கள் மாமியார். ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது, இந்த ஃபேமிலியை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியுங்கனாலும் போய் கேட்டேன். மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போக மருமகனே உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பி விட்டாங்க. அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா, என்னுடைய மனைவி சாஜிதா பானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் செஞ்சதை திருப்பி செஞ்சிட முடியும், எனக்கு உதவியாக கிடச்சி எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக 15 வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமேல் அவளை சிறப்பாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவள் இல்லைன்னா அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. அதனால் என்னோடய மனைவியை வந்து நான் எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது, நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள், சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குநர்கள் இருக்கணும். உதவி இயக்குநர்கள்லாம் கிடையாது, அவங்க உதவிய இயக்குநர்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இரவு பகல் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதுபோக டென்ஷனை நம்ம கண்டபடி பேச அந்த திட்டையும் வாங்கிட்டு, நல்ல துணிமணி இல்லை,
இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடச்சிடும். ஒரு படம் நல்லா ஓடிட்டு எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடும். அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி, அவனை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான். அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு. பாஸ்கர்ஜி, விஷ்ணு ப்ரோ, அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்தோம், கடமைக்கு வேலை செஞ்சவங்களும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களோட பங்கெடுத்துக்கிட்டார். எல்லா விஷயத்துலையும் கேட்பார். ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு, சார் அது வந்து கஷ்டம் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் இன்னும் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞான சௌந்தர் சந்தோஷ், நான் சந்தோஷ் தான் கூடுவேன். அங்கே நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம். என்ன சொன்னாலும் சந்தோஷத்துக்கு 2 நிமிஷம் போதும். அதில் என்ன ஷார்ட் சொன்னாலும் சரி, அந்த ரைட்டிங் 2 நிமிஷம் தான். 3ஆவது நிமிஷம் போலான்ட்டு வந்து 2 பேர் ஒரு டீ குடிக்க விட மாட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன், பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப நல்ல டெக்னீஷியன். இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவார். நானும் முதல்ல நம்பலை. ஒரு ப்ரொடியூசர் கேட்பார், என்ன நம்பிக்கையில் பிரவீனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு. ஏதாவது வாசிடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே வாசித்தார். அதனால் அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் ப்ரோ, ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவர் அணுகி இந்த விஷயத்த சொன்னேன். அதெல்லாம் வந்து அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஒரு எடிட்டராக. அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல. டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டு மேலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்ல போனால் லாஸ்ட் அந்த ஒரு 20 நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தேவா, அவர் வந்து என்னோட ஒரு அங்கம்னே சொல்லலாம். ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம். ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார். நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும். அதுக்கடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அவர். அந்த அளவுக்கு ஒரு துரிதமான நபர், நண்பர், ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர். அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்குமே நன்றி. பாடலாசிரியர்களுக்கு நன்றி. இது என்னால் வேறு எதுவும் விட்டுட்டுனா மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான். நன்றி. வித்யார்த்தனா இல்லை, நீங்களே கோட்டெலாம் போட்டு வரல, நான் போட்டு வந்துட்டேன். எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம், இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை, என்னோடது முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர கம்மியாக வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னென்னா, என்னோட இது என்னென்னா, வித்தார்த் அண்ணா கூடயும் ஷிஃப்தா கூடயும் என்னோட காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வந்தேன். கார்த்திக் ப்ரோ, கணேஷ், மொசாஃப், திருமலை சார், மதன், ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மொத்த டீம் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. டேரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குறது கிடையாது. நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன்.
இந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்ன முதல்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு கிருபானந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சார், உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் அதிகமா இருக்கு சார். வாங்க சார். பார்த்தீங்களா? ப்ரொடியூசர் அவர்களுடைய நண்பன். அனைவருக்கும் வணக்கம். முதல் மேடை என்னோட நண்பனை படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நடிகர் அனைவருக்கும் கொண்டு வரணும். மிக்க நன்றி சார். அடுத்ததா இங்க மேடையில பேசின எல்லா பெரிய ஆட்களுமே வந்து சொன்ன விஷயம் வந்து பாடல்கள் ரொம்ப அழகா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவின்னு வரும்போது ஆர்ஆர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அதை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காருன்னு போது த்ரூ அவுட் த மூவி நம்மளை வந்து அந்த சீட் எட்ஜுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் திரு பிரவீன் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பேசுகிறேன். ஏன்னா அந்த சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழ் இருந்துச்சு. ஸோ தமிழில் ஆரம்பித்து இடையில இங்கிலீஷ் வரும், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆகஸ்ட் 15 ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது. ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு, பார்க்குறாரு அவரை. அவன் பார்த்துட்டு பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்க்குறான், அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். அவன் வாயில் காற்று தான் வருது, பாட்டு வரல. அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான். சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் கீழே வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இன்னைக்கா ஒரு நாள் நீ பாடுவ, நீ நல்லாவே பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி. என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்கிது, ஒரு பையன் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு. முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார். அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேமேனு ஒரே கவலை. சரி நமக்கு மியூசிக் சம்மந்தமே கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே, எல்லோரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பழைய ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தன் வாசிக்கிட்டு இருக்கிறான். ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காதில் கேட்குது, என்னடா வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். வாசிக்கலான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு மியூசிக் ரொம்ப தூரம், நீங்களே வாசிங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கழிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. சரி என்ன தான் அமைக்கி பார்க்கலாமே, என்ன இருக்குது ஹார்மோனியத்தில், நம்ம தான் எல்லா வீடியோலையும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னவோ கோஇன்சிடென்ட், அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிற அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது. என்னது நம்ம வாசிக்கிறது டியூன், நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுதா, பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் நமக்கு சரி 2-3 நோட்டு வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன். ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால் வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுவும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. அங்கே இருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன். அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ எதையோ பண்ணிக்கோ, படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரணத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவா வந்து நட்பு கிடச்சிச்சு. தேவா என்ன சொன்னாப்புல, நம்ம செம்மையாக பாட்டு பண்ணுறோம், ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று அப்படிப்பட்ட சாங் எழுதணும், அப்போ தான் ஊரை பார்க்கும், இல்லைன்னா வேறு மாதிரி சாங் எழுதணும், அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஐடியா சொல்லுவோம், கேவலமான ஐடியா இருக்குது, தயவுசெய்து தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரில்லியண்டாக ஒன்று வரும், செம்மையாக இருக்குது, இப்போ கொடுக்க வேணாம் பின்னாடி கொடுத்துக்குருவோம், இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிகிட்டே இருப்போம்.
அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா இப்படி போனால் சரியாக இருக்காது, நம்ம யாராவது நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட் போட ஆரம்பித்தோம். இந்த டேரக்டர் பார்க்குறோம், அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்னைக்கு இந்த 4 டேரக்டர் கவர் பண்ணுறோம், நாளைக்கு அடுத்த 4 டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், வலசரபாக்கம் டெய்லி இது எங்களோட லிஸ்ட்டு. இப்படி தான் போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 to 5 இருக்கும். தேவா சொன்னாப்புல நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளை பார்க்க போகிறோம், இன்னைக்கு தான் ராட்சசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டியோவில் தான் போகிறோம் 2 பேரும். அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேவா விட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் தேவா 2 பேருமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் பேர் தெரியும், எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ ஆனால் தேவாவுக்கு தான் அதிக ஆள் தெரியறதுனால தேவாவோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோ, அவன் போயிட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணா அப்படி மாதம் வெளியில் வர்றாரு, யாருன்னா சாட்சி அண்ணன் வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். அண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டெல்லாம் காமிக்கிறோம். அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. கேட்டுட்டு அப்படியே திருப்பி ஓட்டம் கேட்குறாரு. 2-3 சாங் கேட்டுகிட்டே இருக்காரு. பார்த்துட்டு இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகேண்ணா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன். நீ இது நல்லா பண்ணிக்க சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் ஏன்னா மியூசிக் பண்ணோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம், பாட்டாக இருக்குது, ஒன்றும் வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு லைக் மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு படைப்பாளி, ஒரு டைரக்டருக்கு என்னென்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி அண்ணன்ட்ட சொன்னோம், அண்ணா ஒரு சீன் சொல்லுங்கள், அவங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் அண்ணன் ஒரு கதை சொன்னார். அப்படியே நம்ம அண்ணனை போய் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கு போகிறோம். உட்காந்தே நான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அண்ணன் காமிப்போம். அண்ணன் அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி தான் சாஜி அண்ணியோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. 6 வருஷம், இதுதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6 வருஷமாக அண்ணனுடைய போராட்டத்தோட நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரலாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா ஒரு நாள் கால் வருது. அண்ணன் சொல்கிறாரு, ஆஃபீஸ் போட்டோம்னா வந்துடு ஸ்ட்ரெயிட்டாக, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். தேவா நான் என்ன பண்ணா எடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தேவா எடுத்துக்கிட்டு கடை ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அண்ணா வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையிலேயே ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறார். சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம், பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் உட்காடுறோம். அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஹெட்ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவா நானும் எங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறோம், அவரையும் பார்த்துக்கிறோம். அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது. இந்த சாங் வந்து படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது. அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்ருக்காரு, நாங்கள் ஒரு மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டைம் கேட்குறாரு, திருப்பி பார்க்குறோம். நான் பிளான் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை, ஹெல்மெட் எடு, கீ எடு, செருப்பு எங்கே வச்சுக்கேன் பாரு, அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டப்புன்னு பார்த்துட்டு அப்படி மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஆஹா ஓகே நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ், இப்போ நீங்கள் அயல்பெரி சாங் கேட்டிங்களே அந்த வரி, ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. உடையாதை சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமைகிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து நல்ல அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா, அயல்வரி சாங் பார்த்துருப்பீங்க. சாங் வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாடுற டைமே கிடைக்காது. திடீர்னு டைம் கொடுத்த உடனே
விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்றைக்கி நைட்டு கிளம்பி வந்து தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பாப்புல, இருந்துட்டு உடனே கூட இருந்து ஒவ்வொரு சாங்கை சூஸ் பண்ணுறதுக்கும் ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவர் சொன்னார் ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே. ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஷான் ராடன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார் ஆதித்யா செம்மையாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல. பிக் தேங்க்ஸ் டு ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மேன் பிகைண்ட் த ஷோ சொல்லவே இல்லைன்னா பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலர் டியூன் கேட்பீங்கள்ல, ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன்னு அப்போ தான் ஆரம்பிப்பார். அது யாரும் கிட்ட கார்த்திக் இசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பாஸ்கரன் தான், நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அவரை வந்து தனியாக சத்தம் கேட்டுட்ருக்கோம், யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ் அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனி ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம், அவர் தான் பாஸ்கரன். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. சாத்தியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் இங்கே பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியோடு இருப்பேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்க இருக்காரு ஸ்டண்ட் இயக்குனர் திரு கனல் கண்ணன் அவர்கள். சார் வாங்க. எனக்கு நிகில் சார் வந்து பயங்கர உயரத்தில் இருந்தார். ஏன்னா அவர் இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியிலையும் அங்கே இருப்பார், கமல்ஜி அங்கேயும் இருப்பார். அவரை வந்து நம்ம படத்துக்கு கூட்டிகிட்டு வரோம், எப்படி நம்ம கூட அணுக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ஸுக்கு அவரை சொல்லப்போனால் டக்குன்னு கூப்பிட்டா ஒரு டீ கடைனாலும் சரி எங்கேனாலும் டக்கு வந்து சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற கூட ரொம்ப அழகாக இது பண்ணுவார். அவருடைய இந்த பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரமாக ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிகழ்ச்சியாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி என்னன்னா கதாநாயகி கொடுத்தாங்க. கதாநாயகியை எனக்கு கொடுத்தாரு. நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்தாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப நன்றி சார் நிகழ் சார். அடுத்தடுத்த படங்களை நீங்களும் எனக்கு பிஆராக இருந்து என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க. அப்புறம் விதாத் சார் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. விதாத் சார் எப்படின்னாக்கா ஒரு முதல் பட இயக்குனருக்கு விதாத் சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு 50% சுமை குறையும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும் போது கதைக்குள்ள போயிடுவார். ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன ஷாட் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா போது உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான், கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகி வர்ற ஒரு மனிதர். ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரக்டர் போனதில்லை. நான் 2 படம் ஒரு கூட ஒர்க் பண்ணிட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் டைரக்டரோட அனுமதி இல்லாமல் கேரக்டருக்கு போக மாட்டார். இன்னும் கூட 20-25-30 படம் ஹீரோவாக பண்ணிட்டாரு. அவரெல்லாம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கணும், ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பார், நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார். இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியெல்லாம் சொல்லவே இல்லை, கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். எப்படி இருக்கணும்னு கேட்டால் 2 ஐடியா சொன்னேன். இருங்க நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்று அசந்து போயிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப். இதுகளுடைய முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதாத் சாருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவர் தான் பிளான் பண்ணி வந்தார். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், இந்த கேரக்டருக்கு தான் இருக்கணும் சார்னு சொல்லி போட்டு அதை படம் முழுக்க அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சாங்க. கேரக்டருக்கு 100% உண்மையாக இருந்த ஒரு மனிதர் வந்து விதாத் சார் தான். அவருக்கு காலம் நெடுகிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட முதல் படம், அடுத்தது 2வது படமான லாத, எல்லாத்துலையும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றி சார். அப்புறம் இந்த கதை இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் முயற்சி எடுத்தது வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார். ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சாரும் முதல் தடவை வந்து இந்த கதை கேட்டாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை கவனிக்காமல் பேசுகிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குனு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நம்ம தான் சார் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2வது நாள் கூப்பிட்டு வாங்க வடபழனி கோயிலுக்கு வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுச்சு, அட்வான்ஸ் வாங்கின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கணேஷ் சார் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி.
எல்லாத்துக்குமே நன்றி. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க. எனக்கு அது போதும். நான் ஒன்றும் பொய்யா எழுத சொல்ல, உண்மையாக எழுதுங்க. ரொம்ப நன்றி. வந்து 9 to 11 தான் சொன்னாங்க. இது போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட லாந்தர் மூவியோட ட்ரைலர் என்ன பார்த்தோமோ மெயின் பிக்சர் போயிட்டு இருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த படத்தில் வந்து நாங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். முதவே நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி, ஹை டெக்னீஷியன்ஸ், நல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் மூவி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஸ்டூடியோவில் தான் வந்து நாக் ஸ்டூடியோவில் பண்ணோம். அந்த குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அட்டகாசமாக இருந்திருக்கும். ஒரு பெரிய படத்துக்குள்ள பெரிய பட்ஜெட் என்ன இருக்கோ அதை நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நாக் ஸ்டூடியோக்கு மிக்க நன்றி. அப்புறம் மற்ற மியூசிஷியன், டைரக்டர், ஆக்டர், என்னோட நண்பர் பத்ரி, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். இது அவுட்புட் வந்து ஜூன் 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நீங்கள் மிக்க சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இண்டக்ஷனாக இருக்கணும். மேலும் தியேட்டர்லேயே பாருங்கள். முக்கியமாக நீங்கள் எல்லாமே யூடியூப் எல்லாமே வந்து உலகமே உங்கள் கையில் இருக்குது. இருந்தாலும்